வெல்கம் டு இணைந்த கையில் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன டாபிக்னா கண்ட்ரோல் கேபிளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஃபீல்ட் டெஸ்ட் 91 அதில் கண்ட்ரோல் கேபிள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கேபிள் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கண்டக்டர். சரிங்களா? கேபிள்ங்கிறது சைஸ் அதிகம் ஒரே கண்டக்டர். நம்ம கண்டக்டர் அப்படின்னு சொல்லி அதை கடத்தக்கூடியதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் அப்படின்னு வரும்பொழுது அதை கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். இப்போ கண்ட்ரோல் கேபிள் அப்படின்னு சொல்லும்போது அது எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மரை அதிகமான வோல்டேஜ் மற்றும் கரண்ட்ல வோல்டேஜ் மற்றும் கரண்ட் வந்து குறைவான வோல்டேஜ்ல மெஷர் பண்றது தான் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுது. டிரான்ஸ்ஃபார்மர் இன்ஸ்ட்ருமெண்டா பயன்படுத்தும் பொழுது அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லப்படுது. அதை இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல அந்த கண்ட்ரோல் கேபிள் வந்து பயன்படுது. சரிங்களா? அதே மாதிரி சர்க்யூட் பிரேக்கர்ல காயில்களாக அப்புறம் கண்ட்ரோல் சுவிட்சா பயன்படுது, கண்ட்ரோல் மீட்டரிங் எக்யூப்மெண்டா பயன்படுது. ஸோ இது போன்ற இடத்துல எல்லாம் கண்ட்ரோல் கேபிள் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ கண்ட்ரோல் கேபிள் அப்படிங்கிறது நம்ம சொன்ன இந்த டிவைசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ கண்ட்ரோல் கேபிளுடைய அவசியம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து லென்த் கண்டக்டர் காப்பரால் செய்யப்பட்டது. அப்படி இன்சைட்ல அந்த காப்பருடைய இன்சைட்ல பாத்தீங்கன்னா காப்பர் கண்டக்டர் இருக்கும். கேபிளோட உட்பகுதியில வெளிப்பகுதியில ஷீத் இருக்கும். உட்பகுதியில கண்டக்டராக காப்பர் வந்து பயன்படுத்தும். காப்பர் வந்து இருக்கல ரொம்ப பெஸ்ட் கண்டக்டர். அது நமக்கு ஏற்கனவே தெரியும், நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கோம் நம்ம. சரிங்களா? அது லென்த் கண்டக்டர் இருக்கும், காப்பரால் செய்யப்பட்டது கண்டக்டர். சரிங்களா? அதே மாதிரி அதுல இன்சுலேஷன் இருக்கும். அதே மாதிரி அவுட்டர் ஷீத் வந்து பிவிசியால் செய்யப்பட்டிருக்கும். அவுட்டர் ஷீத்னா வெளியில, அவுட்டர் கோர் சொல்றோம் இல்லைங்களா? அவுட்டர் கோர்னு சொல்லக்கூடாது. அவுட்டர் ஷீத்னா வெளிப்புற பகுதி, அதை வந்து தாங்கக்கூடிய பகுதி, அது வந்து இன்சுலேட்டரா தான் செய்யப்பட்டிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வந்து 150 கோர், அதாவது 150 கோர் சைஸ்ல அதை வந்து கண்டக்டர் வந்து டிசைன் பண்ணி இதை வடிவமைச்சிருப்பாங்க. ரைட்டுங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு கோரும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல. சரிங்களா? அதாவது எப்பொழுதுமே கண்டக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே கலர்ல இருக்காது. ஒரே கலர்ல இருக்கும் பொழுது எந்த இதுல ஃபால்ட் ஆச்சு அப்படிங்கிறது கண்டுபிடிக்க சிரமமா இருக்கும். சரிங்களா? ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் வந்து கண்டுபிடிக்கிறது எல்லா விதமான செக்கப்புக்கும் ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு கேபிள் வந்து கட் பண்றோம், உள்ள எத்தனை கண்டக்டர் இருக்குன்னு பாக்குறோம் அப்படின்னு சொன்ன நமக்கு அந்த கண்டக்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டக்டர்லயும் நம்பர்ஸ் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நம்பர் மார்க்கேஷன் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன். இந்த கண்டக்டர் வந்து ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன், அந்த இன்சுலேஷனுக்கு மேல நம்பர் மார்க் பண்ண விட்டுருக்கோம். சரிங்களா? அதை வந்து ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? ரைட். சரி, இதுல பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் கேபிள்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் EMI அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் வந்து அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, பவர் கேபிள்ல அதாவது கண்ட்ரோல் கேபிள் சுத்தி பவர் கேபிள் இருக்கும், சுத்தப்பட்டிருக்கும். கண்ட்ரோல் கேபிள் இருக்கு, அதோட வெளிப்பகுதியில பாத்தீங்கன்னா பவர் கேபிள் இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஷீல்டு பண்ணியிருப்பாங்க. இந்த பவர் கேபிளை வந்து ஷீல்டு பண்ணியிருப்பாங்க வெளியில. ஏன்னா அந்த பவர் கேபிளை ஏன் ஷீல்டு பண்ணாங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அனாலிசிஸ்ல வரக்கூடிய கேபிள்ஸ் பூரா எல்லாமே இந்த பவர் கேபிளா தான் இருக்கும். பவர் கேபிள் ரொம்ப பக்கவா ஷீல்டு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ்னால எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடாது. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா உள்ள போகக்கூடிய கண்டக்டருக்கு எந்த விதமான தொந்தரவு வந்துடக்கூடாது. அதனால கண்டக்ட் ஆகக்கூடிய சிக்னல்ஸ் வந்து மாற்றம் வந்துடக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ப்ராப்பரா வந்து செஞ்சிருப்பாங்க. ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கேபிள். இந்த கம்யூனிகேஷன் கேபிள் எங்க பயன்படுது அப்படின்னா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ற இடத்துல, அதே நேரத்துல வாய்ஸ், இமேஜ், ஸோ இது போன்ற இதெல்லாம் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய இடத்துல எங்கன்னா சிசிடிவி சிஸ்டம்ங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? சிசிடிவி சிஸ்டம் உள்ள வச்சிருக்காங்கன்னா எல்லா சைடும் கேமரா வச்சிருப்பாங்க. அப்ப அங்க ஏதாவது திருட்டு நடக்குது, ஒரு தப்பு நடக்குது, குற்றம் நடக்குது அப்படின்னா அதை ஐடி பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது பிஃபோர் இத்தனை நாளைக்கு முன்னாடி இந்த டேட்டா அடிச்ச சிஸ்டத்துல கம்ப்யூட்டர் டேட்டா அடிச்சாவே தெரிஞ்சுப்படும். இந்த டேட்ல இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்குள்ள யார் வந்தது போனது, எங்க அந்த மிஸ்டேக் நடந்துச்சு, எந்த செகண்ட்ல எந்த நிமிஷத்துல அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம வந்து கேப்சர் பண்ணிடலாம். ஸோ அந்த சிசிடிவி சிஸ்டத்தை வந்து கம்யூனிகேஷன் கேபிள் வந்து பயன்படுது. சரிங்களா? டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றதா இருக்கட்டும், வாய்ஸ், இமேஜ் எல்லாத்தையும் கேப்சர் பண்றதுல இந்த கம்யூனிகேஷன் கேபிள் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. நம்ம எழுதக்கூடிய எக்ஸிக்யூ கொஸ்டின்ல வந்து கேட்பாங்க, கம்யூனிகேஷன் கேபிள் வந்து இந்த இடத்துல பயன்படுதா, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ற இடத்துல கம்யூனிகேஷன் கேபிள் பயன்படுதா
அல்லது டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது எந்த டைப் ஆஃப் கேபிள் வந்து பயன்படுதுன்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷன் கேபிள், பவர் கேபிள், கண்ட்ரோல் கேபிள், யூஜி கேபிள், அது மாதிரி ஒரு 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கம்யூனிகேஷன் கேபிள் அப்படிங்கிறத டிரான்ஸ்மிட் டேட்டா அப்படிங்கிற விஷயத்த மறந்துடக்கூடாது. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா கோஆப்சி கேபிள். இதோட இன்னர் கண்டக்டர் பார்த்தீங்கன்னா இது இன்னர் கண்டக்டர் டியூப்லைட் கண்டக்டர் சுற்றி வச்சுருப்பாங்க. இன்னர் கண்டக்டருக்கு அதை சுற்றி டியூப்லைட் இன்சுலேஷன் வட்ட வடிவத்தில் இந்த டியூப்லைட்ல இன்சுலேஷன் இருக்கும். அந்த இன்சுலேட்டிங் லேயரை சுற்றி கண்டக்டிங் லேயர் வந்து வச்சுருப்பாங்க. லேயர் பை லேயராக வந்துட்டு இருக்கும். ஸோ ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்டாக இருக்கும் கோஆக்சியல் கேபிள் அப்படிங்கிறது. சரிங்களா? இதனுடைய கண்டினியூட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அவுட்டர் ஜாக்கெட்டு, பிரைடட் ஷீல்டு, அதுல இருந்து டைரக்ட் கண்டக்டர், இதுக்கு இடையில ஒரு லேயர் இருக்கும். ஸோ அது மாதிரி லேயர் பை லேயரா வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ராப்பரா வந்து கண்டக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லேயர் லேயர்ல அதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எந்த விதத்திலும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. அட் த சேம் டைம் பர்ஃபெக்டா அதை வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அவுட்டர் ஜாக்கெட் அப்படிங்கிறது ஒரு ஷீல்டு. இது வந்து ரொம்ப ஷீத்து, ரொம்ப கருப்பு கலர்ல ஷீத்தால செய்யப்பட்டிருக்கும். பிரைடட் ஷீல்டுங்கிறப்ப இன்னர்ல கண்டக்டர் போகும், அதுக்கு வெளியில வந்து ஷீல்டு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ்ல இது பாதிப்பு அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. டைஎலக்ட்ரிக் கண்டக்டர், இதுக்கு இடையிலையும் வெளியில வந்து கண்டக்டர் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இன்னர் சைடு அவுட்டர் கோர்ல வந்து இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. ப்ராப்பரான இன்சுலேஷனா இருக்கும். அதை வந்து கேபிள் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும், மேலே உள்ள இதெல்லாம் ஷீட்லாம் நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு மேலே உள்ள அந்த கோட்டிங் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சுரண்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் ப்ராப்பரான முறையில ஜாயின் பண்ணணும். சரிங்களா? சரி, இந்த மாடர்ன் டெக்னாலஜியில் வரக்கூடிய டெலிகம்யூனிகேஷன் கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து காப்பர் கண்டக்டர்ல செய்யப்பட்டிருக்கும். இன்னர்ல காப்பர் கண்டக்டர், அதுல மாற்றம் கிடையாது. அதோட அவுட்டர்ல பாத்தீங்கன்னா ட்விஸ்டட் பேர் இன்சுலேஷன் ட்விஸ்டட் பேராக இருக்கும். அப்புறம் அவுட்டர் சீட் வந்து பாலியுரேனால செய்யப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்படி லேயர் பை லேயரா தான் கொடுத்துமா. டெலிகம்யூனிகேஷன் கேபிள் அப்படிங்கிற ரொம்ப கேர்ஃபுல்லா ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ப்ராப்பரா வந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்டுங்களா? சரி, காப்பர் கண்டக்டர்ல செய்யப்பட்டிருக்கும். ட்விஸ்டட் பேர் அதோட சேர்ந்து ட்விஸ்டட் பேரு அதோட சேர்ந்து இன்சுலேஷன் ப்ராப்பரா இருக்கும். அதே மாதிரி அவுட்டர் சீட்ல பாலியுரைதீன் பரீட்சையில வந்து கேட்பாங்க. மாடர்ன் டெலிகம்யூனிகேஷன் கேபிள்ல அவுட்டர் ஷீட்டாக என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து பயன்படுத்துறாங்க, அல்லது பாலியுரைதீன் அப்படிங்கிறது எங்க பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ண அளவுக்கு பர்ஃபெக்டா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரைட். இதுல காமனான டைப்ஸ் இந்த கம்யூனிகேஷன் கேபிள் அப்படின்னு வரும்போது காமன் டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யூடிபி ஒரு 3 டைப் வந்து சொல்றாங்க. கம்யூனிகேஷன் கேபிள் 3 டைப். என்னென்ன டைப்னா யூடிபின்னு சொல்றாங்க, அன்ஷீல்டடு ட்விஸ்டட் பேர், ஷீல்டு பண்ணப்படாத ட்விஸ்டட் பேர். சரிங்களா? இதான் மோஸ்ட்லி பயன்படுறாங்க. அதாவது அன்ஷீல்டுனா ஷீல்டு பண்ணல ஆனா பேர் வந்து ட்விஸ்டட் பேர் கண்டக்டர். சரிங்களா? இது போல மோஸ்ட்லி பயன்படுத்துறாங்க. அடுத்து ஷீல்டு டைப், எஸ்சிபிங்கிறது ஷீல்டட் ட்விஸ்டட் பேர்னு பேரு. ஷீல்டுனா ஷீல்டு பண்ணியிருக்கிறது, மேல அவுட்டருக்கு ஒரு வந்து ப்ராப்பரான முறையில ஷீல்டு பண்ணியிருக்கிறது, அதை எஸ்டிபி அப்படின்னு சொல்றது. அடுத்து பாத்தீங்கன்னா எஃப்டிபி, ஃபாயில்டு ட்விஸ்டட் பேர். ஃபாயில் டைப்ல அதாவது காயிலா இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி டைப்ல வந்து இது பண்ணியிருக்கிறது. அதாவது ஃபாயில் டைப் அப்படின்னு சொல்லும்போது எதாவது கெப்பாசிட்டர் உள்ளர ஃபாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கும். என்ன பேப்பர் இன்சுலேஷன் போன்ற மற்ற பொருள்கள்லாம் ஃபாயில் டைப்ல வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ட்விஸ்டட் பேராக இருக்கும். ஃபாயில் எஃப்டிபி அப்படின்னு பேரு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் கண்ட்ரோல் கேபிளை பத்தி பார்த்தோம். கண்ட்ரோல் கேபிள்னா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எந்த இடத்துல பயன்படுது, அடுத்து கம்யூனிகேஷன் கேபிள்ங்கிறது என்ன டைப், எப்படி பயன்படுது, எந்த பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.